வணக்கம். நான் சுவாமிநாதன், இந்து கல்வி நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர். எய்டட் ஸ்கூல்ல புதிதாக நியமிக்கப்படும் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஃபார்ம் 6A என்ற ஒரு அக்ரிமெண்ட் போடணும். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ல தான் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் நம்முடைய தனியார் பள்ளிகள் ஒழுங்காற்றும் சட்டம் மற்றும் விதிகளுடைய புத்தகத்திலேயே அந்த ஃபார்ம் 6A இருக்கு. அந்த ஃபார்ம் 6A 2 காப்பி போடணும். ஒரு நகல் சம்பந்தப்பட்ட நபர்கிட்டையும் ஒரு நகல் பள்ளி நிர்வாகத்திட்டையும் இருக்கணும். அந்த ஆசிரியரோ ஆசிரியர் அல்லாத நபருடைய ஒப்புதல் கருத்துரு போகும்போது இந்த ஃபார்ம் 6Aயும் அனுப்பிச்சு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இது புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியருக்கு மட்டும் இல்ல, டெப்ளாய்மெண்ட்ல வேறொரு பள்ளியிலிருந்து இந்த பள்ளிக்கு ஆசிரியரோ இல்ல ஆசிரியர் அல்லாத அலுவலரோ வந்தாலும் அவங்களுக்கும் இந்த ஃபார்ம் 6A போடணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பள்ளியில அந்த ஃபார்ம் போட்டிருப்பாங்க, அது அந்த பள்ளியோடய முடிஞ்சிடும். இந்த புதிய பள்ளிக்கு டெப்ளாய்மெண்ட்ல வரும்போது இந்த பள்ளி நிர்வாகத்திலிருந்து ஃபார்ம் 6A கண்டிப்பாக போடணும். அதையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சு ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இது நிரந்தர ஆசிரியர்களை பொறுத்தவரையில ஃபார்ம் 6A என்ற அக்ரிமெண்ட் போடணும். இதே தற்காலிக அடிப்படையில சுயநிதி பிரிவுல பணியாற்றக்கூடிய ஆசிரியரோ இல்ல ஆசிரியர் அல்லாத அலுவலரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ம் 6B அதே நடைமுறை தான். 2 நகல் போடணும். அதுல ஒரு நகல் சம்பந்தப்பட்ட நபரிடமும் ஒரு நகல் நிர்வாகத்திடமும் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி.